الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام را كتاب أحكمت آياته ثم فصلت من لدن حكيم خبير ألا تعبدوا إلا الله إنني لكم منه نذير وبشير وأن استغفروا ربكم ثم توبوا إليه يمتعكم متاعا حسنا إلى أجل مسمى ويؤتي كل ذي فضل فضله وإن تولوا فإني أخاف عليكم عذاب يوم كبير إلى الله مرجعكم وهو على كل شيء قدير صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 683வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரை யூனுஸ் முடிக்கப்பட்டு சூரத் ஹூதுடைய ஆரம்ப வாசகங்கள் ஆயத்துகள் சொல்லப்பட்டன. நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக, அவர்களுடைய கௌமுகள் சம்பந்தமாக சில விளக்கங்கள் இதில் சொல்லப்படுகின்ற காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு ஹூத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது மக்கியா, மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் ரா. இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துக்கள் குர்ஆனுடைய முத்திரையாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றான். வேறு வேதங்களிலே இந்த மாதிரி எழுத்துக்கள் கிடையாது. அர்த்தம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அலிஃப் லாம் மீம் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டது. இதுபோன்ற பல அத்தியாயங்களுடைய ஆரம்பங்களிலே அல்லாஹ் தஆலா இம்மாதிரியான எழுத்துக்களை சொல்லுகின்றான். ஒரு எழுத்து, 2 எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள், 4 எழுத்துக்கள், 5 எழுத்துக்கள் வரையும் இருக்கின்றன. காஃப், சாத் என்பதெல்லாம் ஒரு எழுத்து. ஹாமீம் என்பது 2 எழுத்து. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா என்பது 3 எழுத்து. அலிஃப் லாம் மீம் சாத் என்பது 4 எழுத்து. ஹா மீம் ஐன் சீன் காஃப் என்பது 5 எழுத்து. 1 to 5 வரைக்கும் உள்ள எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆனால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று சொல்லுவது மட்டுமல்ல, நம்பவும் வேண்டும். எனக்கு தெரியும் என்பதாக யாரும் சொல்லக்கூடாது. சில கருத்துக்கள் உலமாக்களால், முஃபஸ்ஸிரீன்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் அதுதான் முடிவு என்பது கிடையாது. அலிஃப் என்பதற்கு அல்லாஹ், லாம் என்பதற்கு ஜிப்ரீல், மீம் என்பதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று விளக்கமும் சொன்னோம். சிலர் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதுதான் அர்த்தம் என்பது கிடையாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதம் என்று பொருள் செய்யப்படும். அதுதான் முடிவான அர்த்தம் என்பது அல்ல. அதே மாதிரி தான் அலிஃப் லாம் ரா என்பது. உஹ்கிமத் ஆயாத்துஹு, இது சொல்லப்பட்டதனுடைய இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், இப்படி எழுத்துக்களை சொல்லுவது மனிதர்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே திடீரென்று நாமெல்லாம் கேட்டு பழக்கப்பட்டவர்கள், பழக்கப்படாத ஆரம்ப காலகட்டத்திலே அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா என்றெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில்
கேட்கக்கூடியவருடைய கவனம் சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களின் பக்கம் முழுமையாக திரும்புவதற்கு காரணமாக ஆகும். அது ஒரு காரணம் என்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய ஆயத்துகள் தீர்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கின்றன, உறுதியாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில விளக்கங்கள். ஹூத் என்ற இந்த சூறாவை பற்றி முதலாவதாக சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இக்ராஉ சூரத் ஹூத் யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளிலே சூரத் ஹூதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மிகுந்த பலன் தரும் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். ஜும்மாவுடைய நாளிலே இரவிலோ பகலிலோ சூரத்துல் கஹ்ஃப் ஓதும்படியாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் நீங்குவதற்காக வேண்டியுள்ள காரணம் அது என்பதாக. அதே போன்ற பல சூறாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா நாளிலே ஓதும்படியாக சொல்லி இருக்கின்றார்கள். அலிஃப் லாம் மீம் சஜிதாவுடைய அந்த சூறாவையும் ஓதும்படியாக சொல்லி இருக்கின்றார்கள். இங்கே ஹூத் என்ற இந்த சூறாவை பற்றியும் அப்படி சொல்லுகின்றார்கள், ஜும்மாவுடைய நாளிலே ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக. ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் கத் ஷிப்த, தங்களுக்கு நரை ஏற்பட்டு விட்டதே என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூத் வல் வாக்கியா வல் முர்ஸலாத்தி வ அம்மா யத்தஸாரன் வ இதஷ் ஷம்ஸு குவிரத், சூரத்து ஹூத் என்னை நரைக்க வைத்து விட்டது, வாக்கியா சூரத்துல் வாக்கியா என்னை நரைக்க வைத்து விட்டது, வல் முர்ஸலாத் என்ற சூரா என்னை நரைக்க வைத்து விட்டது, அம்மா யத்தஸாஅலூன் இதஷ் ஷம்ஸு குவிரத் என்பதெல்லாம் என்னை நரையாக்கி விட்டது என்பதாக சொன்னார்கள். அதாவது இந்த சூறாக்களிலே கியாமத் நாளை பற்றி பயங்கரமான பல நிகழ்ச்சிகள் சொல்லப்படுகின்றன. இதை தெரிந்த எனக்கு உடனடியாக நரை ஏற்பட்டு விட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதேபடி கியாமத் நாளுடைய அந்த பயங்கரமான சூழ்நிலையை கேட்டால் அல்லது படித்தால் நரை ஏற்பட்டு விடுமா? ஆம், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், கியாமத் நாளை பற்றி சொல்லுகின்றான், யௌமை யஜாலுல் வில்தான ஷீபா, அன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? குழந்தைகளையும் நரை உடையவர்களாக ஆக்கிவிடும். அந்த நாள் குழந்தைக்கே நரைச்சு போயிடும். ஏன் நரைக்குது? பொதுவாகவே திடுக்கம், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய திடுக்கம், அல் ஃபஸா யூரிசு ஷைப், திடுக்கம் என்பது திடுக்கமாக ஆகக்கூடிய சூழ்நிலை நரையை உண்டாக்கிவிடும் என்பதாக சொல்லப்படும். அதற்கு காரணம் விளக்குகின்றார்கள். பொதுவாக மனிதனுக்கு பயங்கரமான ஒரு திடுக்கம் மனதிலே ஏற்படக்கூடிய நேரத்தில் உடலில் இருக்கக்கூடிய ஈரப்பசை குறைந்துவிடும். ஈரப்பசை அப்படியே சுண்டிவிடும். எப்படி ஒரு குளிச்சுட்டு டவுலை போட்டு தோற்றமா இல்லையா, அப்போ அந்த டவுலில் எல்லா ஈரமும் இழுத்துக்கொள்வதை போன்று இந்த திடுக்கம் என்பது மனிதனுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஈரப்பசையை இழுத்து செல்லம் அவர்களை கனவிலே ஒரு தடவை பார்த்தேன். யா ரசூலல்லாஹ், தாங்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கின்றீர்களே, ஷய்யபத்னி ஹூத் என்பதாக, ஹூத் சூரா என்னை நரைக்க வைத்து விட்டது என்பதாக தாங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள் அல்லவா என்று கேட்டேன். அவருக்கு சொல்லுகின்றார், ஆம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் சொன்னேன் அப்படின்னு. அவர் கேட்டார், மல்லதி ஷய்யபக மின்ஹா, சூரத்து ஹூத் என்பது 123 ஆயத்துக்களை கொண்டது. இந்த 123 ஆயத்துகளிலே எந்த ஆயத்து உங்களை நரைக்க வைத்தது என்று நான் கேட்டேன். எந்த ஆயத்து என்று கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸ்தகிம் கமா உமிர்த என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நீர் ஏவப்பட்டதை போன்று சரியாக நிற்பீராக, ஏவப்பட்ட விஷயங்களை சரியாக மக்களுக்கு சொல்லி அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவீராக என்று இந்த ஆயத். இதுதான் என்னை நரைக்க வைத்து விட்டது என்று சொன்னார்கள். இதுவும் அப்படித்தான். கியாமத் நாளில் என்ன பயம் ஏற்படுகின்றதோ, திடுக்கம் ஏற்படுகின்றதோ, அதே போன்று அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு, கட்டளைகள், அதை சரியாக நிறைவேற்ற வேண்டுமே, அதிலே குறை வந்து விடக்கூடாதே என்ற பயம்
ஏற்பட்டதின் காரணமாக நிறை ஏற்பட்டு விட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக நிறைவேற்ற வேண்டுமே என்ற பயத்தின் காரணமாக நிறை ஏற்பட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு நாளைக்கு பல கட்டளைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பதாக. எந்த கட்டளையாவது நம்மை இப்படி நிறைக்க வைத்திருக்கின்றதா? எந்த விஷயமாவது நமக்கு இந்த மாதிரி திடுக்கத்தை உண்டாக்கி இருக்கின்றதா என்று இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். யஸீத் இப்னு அபான் என்ற ஒரு சஹாபி, அவர் சொல்லுகின்றார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸீத் இப்னு அபான் என்பவர் சஹாபியா இல்லையா என்பது குறிப்பிடப்படவில்லை. சரி, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டார். நான் கனவிலே கண்டேன். கனவிலே கண்ட பொழுது சூரத்துல் ஹூத் என்ற இந்த அத்தியாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் ஓதி காட்டினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஓதி முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொன்னார்கள், யா யஸீத் ஹாதிஹில் கிராஆ ஃபஐனல் புகா. இது நீ ஓதிய ஓதுதல் சரி, அழுகை எங்கே என்று கேட்டார்கள். இதை ஓதினால் அழுக வர வேண்டுமே, அழுது துடிக்க வேண்டுமே, மனம் பதற வேண்டுமே, அது எங்கே என்று கேட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். இப்போ சூரத்துல் ஹூத் ஓதினால் அழுகை வர வேண்டும். சூரத்துல் ஹூத் மட்டுமா? எத்தனையோ ஆயத்துகள். இன்னும் சொல்ல போனா அல்லாஹுடைய தொடர்பு, அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம் மனிதனுக்கு நிறைய இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினாலே அழுக வரணும், பயம் வரணும், திடுக்கம் வரணும். மாலிகி யௌமித்தீன் என்று ஓதினால் திடுக்கம் வரணும். இய்யாக நஅபுது என்று ஓதினால் திடுக்கம் வரணும். குறிப்பாக இந்த காலத்தில் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று ஓதினால் அழுக வரணும், திடுக்கம் வரணும். ஏன்னா கைரில் மக்தூப், யாரின் மீது நீ கோபம் கொள்ளவில்லையோ அவர்கள், யார் வழிகேட்டுக்கு உரியவராக தவறான வழியிலே செல்லவில்லையோ அவர்கள் என்று ரெண்டு சாராரை அல்லாஹ் தஆலா கடைசியாக குறிப்பிடுகின்றார் சூரத்துல் ஃபாத்திஹாவில். அந்த ரெண்டு சாரார் யார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கைரில் மக்தூபி என்பவர்கள் யூதர்கள், வலல்லாலீன் என்பவர்கள் நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் என்பதாக சொன்னார். இவங்க தான் வழிகட்டவர்கள். ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய வழியிலே பெரும்பாலான முஸ்லிம்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய ட்ரெஸ், நடை உடை பாவனைகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய சொல் செயல்கள் எல்லாவற்றிலும் அவர்களை பின்பற்றி செல்லுகின்றார்கள். நிறைய பேரை பார்க்க. அது எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னு கேட்டால், அரபி மதரசாக்களிலும் கூட இப்பொழுது நுழைந்து விட்டது. பழைய முறைகளை எல்லாம் மாற்றிவிட்டு புதுவிதமான யூத நசாராக்களுடைய முறையை கையாள வேண்டும். படிப்பிலே, ஓதி கொடுப்பதிலே, குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுப்பதிலே என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய ஆகி அது மாதிரி மதரசாக்களை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்லுவது? ஆக இங்கே சொன்னார்கள், சூரத்து ஹூத் ஓதிய பின்னாலே ஓதினாய் சரி, அழுகை எங்கே? அதில் உள்ள பயம் உன்னிடத்தில் ஏற்படவில்லையே என்ற கருத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே ஒருவர் பார்த்தால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? எவ்வளவு பக்திமானாக இருந்தால் கனவிலே நபி அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அவருக்கே இந்த நிலை என்று சொன்னால் நம்மை போன்றவர்கள்லாம் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இது சூரத்துல் ஹூதுடைய சில விளக்கங்கள். இது மாதிரி நிறைய விளக்கங்கள் சொல்ல, ஒவ்வொரு சூறாவுக்கும் இது மாதிரி ஃபஸாயில்கள், சிறப்புகள் இருக்கின்றன. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அலிஃப் லாம் ரா வஹிகிமத் ஆயாத்துஹு. இதனுடைய ஆயத்துகள், இந்த கிதாப், இந்த வேதத்தினுடைய குர்ஆனுடைய ஆயத்துகள் உறுதியாக்கப்பட்டவை, தீர்க்கமாக்கப்பட்டவை. சும்ம ஃபுஸ்ஸிலத், பிறகு அது விவரிக்கப்பட்டது என்பதாக சொல்லுகின்றார். முதல்ல அந்த ஆயத்து முஹக்கம் என்று சொன்னால் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாதது என்று சூரா ஆல இம்ரான்ல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. முஹக்கமான ஆயத்துகள் என்று சொன்னால் சந்தேகத்திற்கு இடமில்லாத, வேறு கருத்துக்கள் கொள்ள முடியாத ஆயத்திற்கு முஹக்கமாத் என்று சொல்லப்படும். அது மாதிரி முஹ்கிமத் ஆயாத்து, இதனுடைய ஆயத்துகள் உறுதியாக்கப்பட்டிருக்கின்றன, எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. சந்தேகத்திற்கு இடமில்லை என்பது மட்டுமல்ல, அதற்குள்ளே என்ன விளக்கம் இருக்கின்றது என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சும்ம ஃபுஸ்ஸிலத், அது விளக்கி தரப்பட்டிருக்கின்றது என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வஹ்கிமத் ஆயாத்துஹு, அதனுடைய ஆயத்துகள்
உறுதியாக்கப்பட்டு இருக்கின்றன, தீர்க்கமாக்கப்பட்டு இருக்கின்றன என்பதற்கு கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, ஜுஇலத் முஹ்கமத்தன் குல்லுஹா லா ஹலல வலா பாத்தில், இந்த குர்ஆனில் உள்ள ஆயத்துகள் அனைத்துமே தீர்க்கமானவை, உறுதியானவை, அதில் எந்த விதமான இடையூறோ தவறான கருத்துகளோ கிடையாது. வலா யல்ஹகுஹா தனாக்குதும் வலா ஹலல், இதில் எந்த விதமான முரண்பாடும் வராது, இடையூறும் ஏற்படாது. இந்த ஆயத்தை படித்துவிட்டு இன்னொரு ஆயத்தை படிக்கும் பொழுது இந்த ஆயத்துக்கு அந்த ஆயத்து மாற்றமாக இருக்கின்றதே, அங்கே வேற கருத்து இருக்குது, இங்கே வேற கருத்து இருக்குது என்ற நிலைகள் எல்லாம் ஏற்படாது. நான் அப்படி இருக்க நிறைய ஆயத்து விளக்கம் சொல்லியிருக்கிறோம் முன்னால். இந்த ஆயத்துக்கும் அந்த ஆயத்துக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். அதாவது வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது இதுக்கு அதுக்கு முரண்பாடு தெரியும். ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அதில் முரண்பாடு இருக்காது. உதாரணமாக ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது மஷ்ரிக்குடைய கிழக்கு பக்கத்தினுடைய ரப்பு அவன், மேற்கு பக்கத்தினுடைய ரப்பு என்பதாக சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல சொல்றான் ரப்புல் மஷ்ரிகைனி வல் மக்ரிபைனி, ரெண்டு கிழக்கு ரெண்டு மேற்குடைய ரப்பு அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் ரப்புல் மஷாரிகி வல் மகாரிபி, கிழக்குகள் மேற்குகள், பல கிழக்குகள் பல மேற்குகள் உடைய ரப்பு என்பதாக சொல்லணும். எங்க ஒரு கிழக்குன்னு சொல்றான், அப்புறம் ரெண்டுன்னு சொல்றான், மூணுன்னு சொல்றான். இது என்ன மாறுபாடா இருக்கு? மாறுபாடு கிடையாது. இப்ப இந்த நவீன அறிவியல் காலத்தில் உங்களுக்கு தெளிவாக அது தெரியப்பட்டிருக்கும். கிழக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் தான் கிழக்கு என்பது வரும். ஆனால் சூரியனுடைய ஓட்டத்தை கவனித்து நம்ம அறிவியல் முறைப்படி கணக்கு முறைப்படி 23 டிகிரி வரைக்கும் அது சாய்ந்து செல்லுகின்றது, மேற்கிலும் கிழக்கிலும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இங்கிருந்து நேராக தெரியும் சில நாட்களில் கிழக்கு உதிக்கும் போது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சாய்வாக தெரியும், வலப்பக்கம் தெரியும், சில பேர் இடப்பக்கம் தெரியும். அப்படியே போயிட்டு இப்படி வந்து இந்த பக்கம் 23 அந்த பக்கம் 23 டிகிரி சாயக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ ஒரு காலகட்டத்தில் கோடை காலத்தில் பார்த்தா ஒரு கிழக்கு தெரியும், ஒரு 2 மாதம் கழிச்சு 1 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தெரியும், இன்னும் கொஞ்சம் தள்ளி தெரியும், அது ஒரு கிழக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தெரியும், கொஞ்சம் தள்ளி தெரியும், இன்னொரு 2 டிகிரி 1 டிகிரி தள்ளி தெரியும், அது ஒரு கிழக்கு. இப்படி பார்த்தா பல கிழக்குகள் வரும். அதே மாதிரி பல மேற்குகள் வரும். சரி, 2 கிழக்கு 2 மேற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது கோடை காலம் குளிர்காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது வலப்பக்கம் இடப்பக்கம், நேராக இருக்கக்கூடிய பகுதியை விட்டு வலப்பக்கம் சாய்வது இடப்பக்கம் சாய்வது. வலப்பக்கம் ஒரு கிழக்கு, இடப்பக்கம் ஒரு கிழக்கு. அதே மாதிரி வலப்பக்கம் ஒரு மேற்கு, இடப்பக்கம் ஒரு மேற்கு. சூரியன் மறைவு கிழக்கம், சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் கூட பல பேர் பார்க்க மாட்டாங்க, பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பு இருக்காது. சூரியன் மறையும் போது பார்க்கலாம். நேராக மறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், வலப்பக்கம் சாய்ந்து மறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், இடப்பக்கம் சாய்ந்து மறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இதுக்கு விளக்கம் இருக்கின்றது. இந்த விளக்கத்தை வைத்தால் அங்கே கருத்து மாறுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது என்று பொருள். இது மாதிரி நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருந்தால் நிறைய சொல்லியிருக்கிறோம். சரி, ஆக எந்த விதமான தனாக்குல், அதுக்கு மாற்று கருத்துக்கள், மாற்றமான கருத்து வேறுபாடுள்ள ஆயத்துகள் எதுவுமே கிடையாது என்பதுதான் ஒஹிக்கிமத் ஆயாத்துகு என்பதனுடைய பொருள் என்பதால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒஹிக்கிமத் ஆயாத்துகு என்று சொன்னால் லம் யன்ஸஹா கிதாபுன் பிகிலாஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். இந்த குர்ஆனுடைய இந்த ஆயத்துகளை இதற்கு பிறகு வேறொரு ஆயத்து, வேறொரு கிதாப், வேறொரு வேதம் வந்து இதை மாற்றி விடாது. எதுவுமே வேற எந்த சட்டமும் இதை மாற்றாது. முன்னால் உள்ள தௌராத் இன்ஜீல் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டதுன்னு சொன்னா அவங்க மாத்தினாங்க, அது வேற விஷயம். குர்ஆன் வந்த பின்னால தௌராத்துடைய சட்டம் மாறிவிட்டது, தௌராத்துடைய சட்டம் இல்லாமல் ஆகிவிட்டது. குர்ஆன் வந்த பின்னால இன்ஜீலுடைய சட்டம் இல்லாமல் ஆகிவிட்டது என்று மற்றொரு கருத்து உஹ்கிமத் ஆயாத்துஹு என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஹ்கிமத் ஆயாத்துஹு பில் அம்ரி வன் நஹி சும்ம ஃபுஸ்ஸிலத் பில் வாதி வல் வஈதி வஸ் ஸவாபி வல் இகாப் என்பதாக இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் அம்ரு நஹி, ஏவல் விலக்கல் என்பதை கொண்டு அது உறுதியாக்கப்பட்டது. எந்த ஏவல் எந்த விலக்கல் சொல்லப்பட்டு இருக்கின்றது, செய்யலாம், செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டு அதெல்லாம் உறுதியானது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பிறகு அது விவரிக்கப்பட்டது. செய்தால் சொர்க்கம் உண்டு, செய்யாவிட்டால் நரகம் உண்டு, செய்தால் சவாப் உண்டு, செய்யாவிட்டால் தண்டனை உண்டு. வாது
சொர்க்கத்தை கொண்டு வாக்குறுதி, வயீத் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை, சவாப் சொர்க்கம் கிடைக்கும் என்ற நன்மை, இகாப் நரகம் கிடைக்கும் என்ற தண்டனை, இதுவெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கின்றது என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு விளக்கத்தில் கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும்போது அஹ்கமல்லாஹு மினல் பாத்திலி சும்ம ஃபஸ்லஹா பில் ஹலாலி வல் ஹராம். முதல்ல அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை பாத்திலான கருத்துக்களை விட்டும், தவறான, அது ஏற்றுக்கொள்ளப்படாத தவறான கருத்துக்களை விட்டு உறுதியாக்கப்பட்டது. எந்த விதமான தவறும் அதை நுழைந்து விடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றான், லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வ மின் ഖൽஃபி. அதற்கு முன்னால் இருந்தோ பின்னால் இருந்தோ எந்த பாத்திலும் உள்ள நுழைஞ்சிடாது, இதுக்குள்ள வராது. தவறான கருத்துக்கள் எதுவும் இதுக்குள்ள வந்து நுழைய முடியாது. அது மாதிரி பாத்திலை விட்டும், தவறான கருத்துக்களை விட்டும், வீணானவற்றை விட்டும், தவறான கொள்கையை விட்டும் அல்லாஹ் தஆலா இதை உறுதிப்படுத்தியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்படி உறுதிப்படுத்தியதாக ஆக்கிய பின்னால ஹலால் ஹராம் என்பதை கொண்டு இதை பிரித்து விவரித்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. அது விவரிக்கப்பட்டு இருக்கின்றது. இது ஹலால், இது ஹராம் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஹஜரத் முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உஹ்கிமத் ஆயாத்துஹு என்று சொன்னால் உஹ்கிமத் ஜும்லத்தன் சும்ம புய்யினத் பி திக்ரி ஆயத்தின் பி ஜமீஅ மா யஹ்தாஜு இலைஹி. முதல்ல ஒட்டுமொத்தமாக அது உறுதியான ஒரு கருத்தை தெரிவித்தது, ஒவ்வொரு ஆயத்தும் தெரிவிக்கின்றது. பிறகு ஒவ்வொரு ஆயத்தும் மனிதனுக்கு என்ன தேவையோ, எதன் பக்கம் மனிதன் தேவையாவானோ அதை பற்றி ஒவ்வொரு ஆயத்தும் விவரித்து காட்டுகின்றது. அதுதான் சும்மா ஃபுஸ்ஸிலத் என்பதனுடைய விளக்கம் என்பதாக சொல்லுகின்றார். அதேபடி நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன, ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா இங்கே பொதுவாக குர்ஆனை சில இடங்களிலே குர்ஆனுடைய ஆயத்துகள் அனைத்தையும் உறுதிப்படைத்ததாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் உறுதிப்படைத்தது என்று சொல்லும் பொழுது அது வெறுமனே முபுகமாக, அதாவது எந்த விதமான கருத்து விளக்கமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கவில்லை. விளக்கத்தோடு அதனை அமைத்து வைத்திருக்கின்றான், உறுதியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற கருத்தை சும்மா ஃபுஸ்ஸிலத் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அது விவரிக்கப்பட்டது. சரி, இது உஹ்கிமத் ஆயாத்து சும்மா ஃபுஸ்ஸிலத், அது உறுதியாக்கப்பட்டது, பிறகு விவரிக்கப்பட்டது. அது யாரிடத்திலிருந்து வந்தது? மில்லதுன் ஹக்கீமின் ஹபீர். ஹக்கீமானவன், ஹபீரானவன். அல்லாஹ் தஆலாவுக்கு பேர் சொல்லுகின்றான் தனக்கு. அவன் ஹக்கீம், ஞானம் நிறைந்தவன். ஹபீர், எல்லா நிலைகளையும் அறிந்தவன், எல்லா நிலைகளையும் தெரிந்தவன். அப்ப எல்லா நிலைகளையும் தெரிந்தவனான ஞானம் உள்ள ஒருவனிடத்திலிருந்து இது உறுதியாக்கப்பட்டது, விபரிக்கப்பட்டது என்பதாக பொருளாகும். ஆக அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலிருந்து இதை அனுப்பியதை இப்படி சொல்லி காட்டுகின்றான். சரி, அல்லாஹ் யார் என்பதற்கு ரெண்டு வார்த்தை சொல்லுவேன். பொதுவாக குர்ஆன்ல ஒரு அற்புதமான கருத்துக்களை அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான். ஒவ்வொரு சில ஆயத்துக்களை முடிக்கும் பொழுது தன்னுடைய பெயரை கொண்டு முடிப்பான். கஃபூருர் ரஹீம், அலீமுன் ஹக்கீம், ஹக்கீமுன் ஹபீர் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா முடிக்கின்றான். எந்த ஆயத்திலையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயர்ல ஒன்றை மட்டும் கொண்டு முடிக்கவில்லை, ரெண்டா முடிக்கிறான். சமீஉம் பசீர், அலீமுன் ஹபீர், பர்ருர் ரഊஃப், ரஹீமுன் அலீம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுவார். ரெண்டு வார்த்தையை சொல்லுவான். இதுல ஞானம், இதுக்கு தனியாகவே நூல் எழுதப்பட்டு இருக்கின்றது, ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி இருக்கிறான் என்பதற்கு. இங்கே அதே மாதிரி ஹக்கீமுன் ஹபீர் ரெண்டு வார்த்தைகளை சொல்லுவான். ஹக்கீம் என்று ஒரு வார்த்தை, ஹபீர் என்று வார்த்தையை சொல்லுகின்றான். இந்த குர்ஆன் யாரிடத்திலிருந்து வந்தது தெரியுமா? வெறுமனே மினல்லாஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து அப்படி சில இடத்துல சொல்றான். ஆனா இந்த இடத்துல மில்லதுன் ஹக்கீம், ஞானம் நிறைந்தவனிடத்திலிருந்து வந்தது, விவரிக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது ஹக்கீமுன் ஃபி ஜமீஇ அஃஆலிஹி, அவனுடைய செயல்கள் அனைத்திலும் நுணுக்கமான ஞானம் உள்ளவன், நுட்பமான ஞானம் உள்ளவன் என்பதாக பொருள். அதனாலதான் ஹக்கீம் என்பதற்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் எழுதும் போது ஃபி ஜமீஇ அஃஆலிஹி, அவனுடைய செயல்கள் அனைத்திலும் அவன் ஞானம், நுட்பமான ஞானம் உள்ளவன். எந்த செயலை செய்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வருது, நல்லா இருந்தால் திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு நுட்பம் தான். அல்லாஹ் ஹக்கீமாக இருக்கின்றான் என்பதிலிருந்து வந்த ஹிக்மத்து தான் அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. ஒரு மனிதனுக்கு நஷ்டம் ஏற்படுது, அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய ஹிக்மத்தை சேர்ந்தது தான், அவனுடைய ஞானத்தை சேர்ந்தது. அவன் பெரிய ஹக்கீமாக இருக்கின்ற காரணத்தினால், நம்ம ஹக்கீம்னா நம்ம பழக்கத்தில் டாக்டருக்கு சொல்லுவோம்,
ஹக்கீம் சாஹ் வந்திருக்காரு, கையை பிடிச்சி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹக்கீம் அல்ல. அந்த ஹக்கீமுக்கு ஒரு அர்த்தம் வேற இருக்குது. இங்கே ஹக்கீம்னா ஞானம் நிறைந்தவன். எல்லா செயல்களிலும் அவன் எந்த செயலை செய்தாலும் சரி அதுல ஞானம் இல்லாமல் இருக்காது. ஞானம் எப்படிப்பட்டது? நுணுக்கமான நுட்பமான ஞானம் இருக்கு. அதை விளங்குறது ரொம்ப கஷ்டம். அறிவுள்ளவர்கள், நல்ல திறம் படைத்தவர்கள் தான் விளங்க முடியும். நல்ல ஈமான் உள்ளவர்கள், ஈமானிலே பக்குவமானவர்கள் நன்றாக விளங்கி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஞானம் ஹக்கீம். அதே மாதிரி ஹபீர் என்று சொன்னால் அஹ்வாலி இபாதிஹி, தன்னுடைய அடியார்களுடைய நிலைகளை எல்லாம் ஹபீர், தெரிந்தவன். அவனுடைய நிலைகள் என்ன, இவரை காசு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இவரை பணக்காரலாக ஆக்கலாமா ஆக்கக்கூடாதா, இவரை என்ன நிலையில வைக்கலாம், இவர் என்ன நிலையில வச்சா இவர் ஒழுங்கா இருப்பார் உலகத்துல, அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு தான் தெரியும். ஹபீர். பாருங்க, சில பேர் பணக்காரராக்கிடுறான், இந்த ஆள் மட்டும் பணக்காரராகிறான், நான் பணக்காரனே ஆக முடியல, என்னென்னமோ கரணம்லாம் போட்டு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ முயற்சி பண்றாங்க, அவர் மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு சொல்லி. யாருமே பணம் காசு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க யாரும் கிடையாது. எல்லாருமே பணக்காரன் ஆகணும் தான் நினைக்கிறோம். பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், டாடா பிர்லா ஆகணும் அப்படின்லாம் சொல்லி நினைக்கிறோம். ஆனால் முடியறது இல்லை. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு அடியானுடைய நிலையும் அல்லாஹு தாலாவுக்கு தான் தெரியும். அவன் அப்படிப்பட்ட தெரிந்தவன் ஹபீர். ஹபீர் என்று சொன்னால் விஷயம் தெரிந்தவன், எல்லா செய்திகளையும் நன்கு அறிந்தவன், நன்கு தெரிந்தவன் என்பதாக பொருள். அப்படிப்பட்டவன் இடத்தில் ஹக்கீம் ஹபீராக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் இருந்து இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் உறுதியாக்கப்பட்டது, பிறகு விவரிக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். எப்படி இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் விவரிக்கப்பட்டன, உறுதியாக்கப்பட்டன, விவரிக்கப்பட்டன, எதுக்காக வேண்டி தெரியுமா? அதனுடைய அசல் நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இடத்திலிருந்து வந்தது. நோக்கம் என்ன? அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், இதுதான் நோக்கம். அடிப்படை அசல் நோக்கமே இதுதான். அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இது சொல்லப்பட்டது, விவரிக்கப்பட்டது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை, இதுதான் அசல் நோக்கம். வஹக்கிமத் ஆயாத்துஹு சும்ம ஃபுஸிலத் லி அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஆயத்துகள் உறுதியாக்கப்பட்டன, பிறகு விவரிக்கப்பட்டன என்பதாக பொருள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை போன்று யாரையும் ஆக்கக்கூடாது. அல்லாஹ்வை போன்று வேறு எந்த பொருளையும் ஆக்கக்கூடாது. சிலை தெய்வங்களை மட்டுமல்ல, மனிதர்களோ வேறு சக்திகளோ எந்த பொருளையும் ஆக்கக்கூடாது என்பதாக பொருளாகும். அதான் லா ஷரீக லஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்பதனுடைய தத்துவம். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது என்று சொல்லக்கூடிய தத்துவம். அவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னா அவனை தவிர வேற யாரையும் நம்ப மாட்டேன், என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிவிப்பதற்காக, சொல்லுவதற்காக, என்பதற்காக வேண்டி இது அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ் இன்னனி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். இப்ப அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், நிச்சயமாக நான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகின்றான். இன்னனி, நிச்சயமாக நான், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லக்கும் உங்களுக்கு, மின்ஹு நதீரும் வ பஷீர், இந்த குர்ஆனில் இருந்து, இந்த வேதத்திலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை கூடியவனாகவும் நற்செய்தி சொல்லக்கூடியவனாகவும் நான் இருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றான். இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தினான். எதுக்காக வேண்டி, என்ன நோக்கத்திற்காக வேண்டி இது விவரிக்கப்பட்டது அதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்திட்டான். இது யார் மூலமாக அருளப்பட்டது? அல்லாஹ் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தானா? இல்ல, ஒரு ரசூலின் மூலமாக. அந்த ரசூல் எப்படிப்பட்டவர்? நதீர் பஷீர் என்ற இரண்டு சிஃபத்துகளை தாங்கியவர் அவர். இன்னனி லக்கும், நிச்சயமாக நான் உங்களுக்கு, மின்ஹு இதனை அச்சமூட்டி எச்சரிக்கின்றவனாகவும், பஷீர் நற்செய்தி சொல்லக்கூடியவனாகவும் நான் இருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகின்றான். நதீர் பஷீர் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் பல தடவை சொல்லப்பட்டிருக்கு. யார் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லக்கூடியவன். யார் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்பதாக பொருளாகும். ஆக நதீர் என்பது தண்டனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுகின்றவர். பஷீர் என்பவர் சவாபு, ஜன்னத்து பற்றி உள்ள விஷயங்களை சொல்லக்கூடியவர். இந்த ரெண்டு நிலைகள் உடையவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதாகவும் வேறு பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றார். ஆக வழிபட்டவருக்கு பஷீராகவும் வழிபடாதவருக்கு நதீராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னனி லக்கும் நதீரும் வ பஷீர்,
இன்னனி லக்கும் மின்ஹு நதீரும் பஷீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சரி, அடுத்து சொல்லுகின்றான் அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. அல்லாஹ் தாபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. இப்படி கேட்ட உடனே ஒருத்தர் நினைக்கிறார், அல்லாஹ்வை தவிர மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் நினைக்கிறார், அப்படின்னா நான் வணங்குறது தப்பு, சரி விட்டுறலாம், என்ன பண்ணணும் இப்போ விட்டுறதா இருந்தா அப்படின்னு அவருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். யார் விட்டுன்னு நினைக்கிறாரோ அல்லது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதர் என்ன செஞ்சா அதை விட்டு நீங்கி அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவராக ஆக முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் பக்கமே நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள் என்பதற்காக வேண்டியும் இந்த குர்ஆன், இந்த வேதம் உறுதியாகவும் விவரமாகவும் ஆக்கப்பட்டது என்பதும் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. அப்போ ஒரு ஷிர்க் வைக்கக்கூடிய குஃப்ரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குஃப்ரிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், ஷிர்க்கிலிருந்து வெளியே வர வேண்டும் சொன்னால் என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும். ரெண்டு நிலைகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. என்ன இஸ்திக்ஃபார்? அவருக்கு எப்படி இஸ்திக்ஃபார் தௌபா? நம்மள சொல்றோம் நீங்க எல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, லைலத்துல் கத்ர் வந்தா, பராத் இரவு வந்தா, வெள்ளிக்கிழமை வந்தா எல்லாம் நீங்க எல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க அப்படின்னு நம்மளாம் சொல்றோம். அவங்களுக்கு என்ன இஸ்திக்ஃபார்? இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொன்னா மன்னிப்பு தேடுதல். நான் இதுவரைக்கும் உனக்கு இணை வைத்து பாவங்களை செய்து விட்டேன், ஷிர்கை செய்து விட்டேன், நான் இனிமேல் ஷிர்கே செய்ய மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஷிர்கை விட்டு வெளியே வந்து விடுவது, அதுக்கு பேர் தான் இஸ்திக்ஃபார் அப்படின்னு. அப்படி வெளியே வந்த பின்னால இனிமேல் நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு தௌபா செய்யறது, அதுக்கு பேர் தௌபா சொல்ற. இஸ்திக்ஃபார் தௌபாவுக்கு நிறைய விளக்கங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம். அதனால இஸ்திக்ஃபார் என்பது ஒன்று வேறு, தௌபா என்பது இன்னொன்று, அது வேறு. ரெண்டையும் செய்யணும். அந்த ரெண்டையும் செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறான், அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதற்காக வேண்டியும் அவன் பக்கமே நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள். தூபு தௌபா என்று சொன்னாலும் மீளுதல் அர்த்தம். அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருதல், ஷிர்கை விட்டும் குஃப்ரை விட்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டும் இணையாளர்களை விட்டும் நீங்கி வெளியே வருவது, அதை விட்டு நீங்கிட்டு வெளியே வந்தார் திரும்பி வருவது. அப்படி திரும்பி வர வேண்டும் என்றும் என்பதற்காக வேண்டியும் இந்த வேதம் விவரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார். ஆக அல்லாஹ் தஆலா ஷிர்காளர்கள் யார் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, குஃப்ரிலே இருக்கின்றார்களோ, அவர்கள் அதை விட்டு வெளியே வருவதற்குரிய வழியையும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். விட்டுட்டு வாங்கன்னு பொதுவா சொல்லல, எப்படி வரணும், எப்படி இருந்தால் வர முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுது. அதான் இஸ்திக்ஃபார் தௌபாவின் மூலமா இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரி, இது அவர்களுக்கு ஒரு. அதே மாதிரி ஈமான் கொண்ட மக்கள் நம்மை போன்றவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த ஆயத்து பொருத்தமானது. அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் பக்கமே நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் நமக்கும் உரியது. பாவங்களை விட்டு தௌபா செய்ய வேண்டும். அந்த பாவங்களின் பக்கம் இனிமேல் திரும்பியே போகக்கூடாது. மௌத் வரைக்கும் பாவங்கள் செய்யாதவராகவே வாழ வேண்டும். தௌபாவுக்கு 3 ஷர்த் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? எந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கின்றோமோ அந்த பாவத்தை விட்டு விடுவது, அந்த பாவம் செய்து விட்டோமே என்பதாக கவலைப்படுவது 2, 3வது இனிமேல் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பேன் என்று உறுதி கொள்வது, அஸ்மு என்பது. இந்த 3ம் தௌபாவுக்குரிய நிபந்தனைகள். அந்த 3 நிபந்தனைகளோடு தௌபா செய்தால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். கவலைப்பட வேண்டும். அதுல மிக முக்கியமானது நடுவில் இருக்கக்கூடிய கவலைப்படுதல். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தௌபா நதம், தௌபா என்பது கவலைப்படுவதுதான் அப்படின்னு சொன்னாங்க. பாவம் செய்து விட்டோமே என்று கவலை வந்தாவே ஒரு பெரிய விஷயம் வந்துடும், பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிடும் மனிதனுக்கு. அதனால இங்க மூமினானவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக நான் இஸ்திக்ஃபார் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது, தௌபாவும் செய்யணும். தௌபா வேற, இஸ்திக்ஃபார் வேற. இஸ்திக்ஃபார் என்பது நாவின் மூலமாக மன்னிப்பு தேடுவது, தௌபா என்பது செயல்பாட்டின் மூலமாக மன்னிப்பு தேடுவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இஸ்திக்ஃபார் என்பது வாய் சொல்லின் மூலமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹு அலைஹி வ அத்தூபு இலைஹி என்று சொல்லுவது. அதே மாதிரி அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த என்ற சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசகத்தை சொல்லுவது. இப்படி அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி வாசகங்களை சொல்லுவதற்கு பேர் இஸ்திக்ஃபார். ஆனால் சொல்லப்பட்ட இந்த 3 நிபந்தனைகளோடு இனிமேல் பாவத்தின் பக்கம் போகவே மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்வதற்கு பெயர் தௌபா என்பதாக சொல்லும். அதனாலதான் அதுக்கு மீளுதல். தௌபா என்று சொன்னால் மீளுதல், மீண்டு வருதல். அதாவது ஷிர்கை விட்டும் குஃப்ரின் பக்கம் மீளுதல் என்பது ஒன்று முதல் சொல்லப்பட்டது. அதே மாதிரி பாவங்களை விட்டும் நன்மையின் பக்கம் மீண்டு வருதல், நரக வழியை விட்டும் சொர்க்கத்தினுடைய வழியின் பக்கம் மீண்டு வருதல், உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டும் ஆகிரத்துடைய ஆசைகளின் பக்கம் மீளுதல், உலகத்துடைய பொருள்களை விட்டும் அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல் என்றெல்லாம் பொருள் உண்டு. அதற்காக தௌபா என்று சொல்ல சும்ம தூபு இலைஹி அதன் பக்கம். இன்னும் சிலருடைய கருத்து அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் என்று சொன்னால் சின்ன சின்ன பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதற்கு பெயர் இஸ்திக்ஃபார், பெரும் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதற்கு பெயர் தௌபா என்று சொல்லப்படும் என்றும் விளக்கம் தருகின்றார்கள். எப்படி பல்வேறு விளக்கம் முன்னால தௌபாவுக்கு நிறைய விளக்கங்கள் இதே மாதிரி சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, இது அல்லாஹ் தஆலா இந்த தௌபா இஸ்திக்ஃபார் என்பதை மிகப்பெரிய காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்றார்கள், அழிக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே. இதுக்கெல்லாம் காரணம் பாவங்கள் தான் இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகின்றான். என்ன அதாவது மாசா முசீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், எந்த துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி அது உங்களுடைய கைகள் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் யாஃபு அன் கசீர், ஏராளமான பாவங்களை மன்னித்து விடுகின்றான் அவன். மன்னிக்கப்பட்ட பின்னால் மீதி இருக்கக்கூடிய சிற்சில பாவங்களுக்காக வேண்டி இந்த மாதிரி தண்டனைகளை ஏற்படுத்துகின்றான், நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துகின்றான். அடுத்தவரின் மூலமாக தாக்கப்படுவது, அடுத்தவருடைய இழி சொல்லுக்கு பழி சொல்லுக்கு ஆளாவது, அடுத்தவரின் முன்னாலே அதாவது மற்ற சமூகத்தாரின் முன்னாலே சிலைகளை வணங்கக்கூடியவர் மிகப்பெரிய கேவலமானவர்கள், ரொம்ப கேவலமானவர்கள், சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள். கேவலமான மனிதர்களுக்கு முன்னால போய் இவர் கேவலமானவராக நிற்கிறார் கையை கட்டிட்டு. எனக்கு ஒரு கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடத்த ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி நிற்கிறான். இடம் ஒதுக்கீடு கேட்குற, இடத்த ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இடம் இவருடையது, அவற்றை கொடுத்து போட்டு ஒதுக்கி கொடுக்கணும்னு நிற்கிறான். அப்படின்னு சொன்னால் பாவங்களின் காரணமாக அடுத்தவரிடத்தில் சரணடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். காபிர்களுக்கு முன்னால சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவார், பலவிதமான வாசகங்களை கொண்டு திட்டுகின்றான். பெரிய அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்றான், பெரிய ஃபசாதுகள் முஃப்சிதுகள் அதாவது குழப்பம் விளைவிப்பவர்கள் என்பதாக சொல்லுகின்றான், பெரிய தண்டனைக்குரியவர்கள் என்பதாக சொல்லுகின்றான். இப்படியெல்லாம் பலவிதமான வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கிற சிறுக்கு வைக்கக்கூடிய காபிர்களை பற்றி. அவர்களுக்கு முன்னால மூமினாக இருக்கக்கூடிய தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு மனிதன் குனிந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னா இவனுடைய பாவங்கள் தான் காரணம். என்ன செய்யணும்? அந்த குனிதல் ஏற்படாமல் இவர் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் சொன்னா இந்த 2 நிபந்தனைகள் நிறைவேற்றணும். இஸ்திக்ஃபார் தௌபா என்பது வர வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை தெளிவாகவே சொல்லுகின்றான், அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. இப்படி நீங்க இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்தால் யுமத்தியுக்கும் மத்தான் ஹஸனா, ரொம்ப அழகான சுகமான வாழ்க்கையாக உங்களை வாழ செய்வான். அல்லாஹ் தஆலா சுகமான வாழ்க்கை கிடைக்கும். யார்ட்டையும் போய் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை, யாருக்கும் தலை குனிய வேண்டியது, தன்னை வணங்க வேண்டியதில்லை. இவர் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் வணங்க மாட்டேன் அப்படின்னு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டு அடுத்தவர் முன்னால போய் வணங்குறார், தலை வணங்குறார். பார்க்குறோம் நம்ம நிறைய. ஆனால் பெருமையாக பேசிக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நம்ம இப்படி சொல்கிறோன்னு வச்சுங்க, அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அடுத்தவர் முன்னால் தன்னை வணங்கக்கூடிய தன்னை பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், யுமத்தியுக்கும் மத்தான் ஹஸனா, உங்களை அழகான சுகமாக உங்களை சுகம் பெற செய்வான், வாழச் செய்வான். இன்னொரு ஆயத்தில் தெளிவாக எல்லாம் சொல்றாங்களே, நம்மள சொல்லியிருக்கிறோம், மன் ஆமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. எவர் ஒருவர் நற்செயலை செய்து, ஆணோ பெண்ணோ யாராவது ஒருவர், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நற்செயலை செய்து அவர் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நற்செயலை செய்வாரேயானால் அவரை இனிமையான வாழ்க்கையாக நாம் வாழச் செய்வோம். ஹயாத்தை தய்யிபா அங்க சொல்றோம், அழகான, இதை விட அழகான வார்த்தை இங்க மத்தான் ஹஸனா, சுகமான அழகான சுகமாக சுகம் பெற செய்வோம். உங்களை அப்படின்னு சொல்றாங்க, இங்க நேரடியாக சொல்றாங்க, யுமத்தியுக்கும் உங்களை சுகம் பெற அவன் சுகம் பெற செய்வான். மத்தான் ஹஸனா, அழகான சுகமாக சுகம் பெற செய்வான். இலா அஜலி முஸம், சுகம் பெற செய்வானா ஆகிரத்திலே அல்ல, இது சொர்க்க உலகத்துல தான், உலகத்துக்குள்ள. ஏன்னா எல்லா தப்சீர்லயும் இலத் துன்யா ஃபித் துன்யா என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்திலேயே சுகம் பெற செய்வான். நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயம் தான்.
ஒன்றை இஸ்திக்ஃபார் செய்யணும், இன்னொன்று தௌபா செய்யணும். அப்படி செஞ்சு எல்லா பாவங்களை விட்டு நீங்கி சுத்தமாக ஆயிட்டீங்க, உங்களுக்கு உலகத்திலேயே சுகமான வாழ்க்கை உண்டு என்று சொல்லுது. எது வரைக்கும்? இலா அஜலி முசம்மா, குறிப்பிட்ட ஒரு தவணை வரைக்கும். இந்த இலா அஜலி முசம்மாங்கிறது எதை தெரியப்படுத்துகின்றது என்று சொன்னால், யுமத்தியழுக்கும் மத்தான் ஹசனாங்கிறது உலகத்துல தான் அப்படின்னு தெரியப்படுத்துது. அது ஆசிரியத்தில் இல்லை, மௌத்துக்கு பின்னால் இல்லை, மௌத்துக்கு முன்னால கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஆயத்துங்க இது. முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய ஆயத்து. முஸ்லிம்கள தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஆயத்து. முஸ்லிம்கள் வழிகாட்டிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஆயத்து. இதெல்லாம் விட்டுட்டு வேற விதமான ஏதாவது ஒரு காரண காரியத்தை தேடிக்கொண்டு அலைகின்றார்கள் மக்கள். அப்படி செஞ்சா நல்லா இருக்கு, இப்படி செஞ்சா இருக்கு, இப்படி போனா அவரை போய் பார்த்தா கிடைக்கும், இவரை போய் பார்த்தா கிடைக்கும், அவர்கிட்ட போய் சொல்லணும், தர்ணா நடத்தினா நல்லா இருக்கும், பேரணி நடத்தினா நல்லா, இதெல்லாம் கிடைக்கும். நமக்கு உரிமைகள் கேட்டு போராடுவோம். இவற்றை இருக்கிறது ஊழல் நிறைய இருக்குது. இஸ்திக்ஃபார் தௌபாவுக்குரிய ஏராளமான விஷயங்கள், பாவங்கள் நிறைய கூஞ்சி கிடக்குது. ஏராளமான பாவங்களையும் அழுக்குகளையும் வச்சுக்கிட்டு இவர் போய் தர்ணா பண்றதுனால, பேரணி நடத்துறதுனால, உரிமைகளை கேட்கறதுனால என்ன வந்துட போகுது? எதுவும் வராது, எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமா தெரியப்படுத்துறான். அவங்களுக்கு சொல்லணும், யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு தெரியணும். சரி, மத்தியாவுக்கும் மத்தானசனா இடஒதுக்கீடு வேணுமா, இஸ்திக்ஃபார் தௌபா செய்யுங்க அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் சொன்னமா இல்லையா? அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு நிறைய விஷயம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தங்களுடைய மக்களுக்கு, வகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் பனீன வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அவன் ரொம்ப மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். மழை பெஞ்சு செழிப்பாக ஆகிறது, குழந்தை குட்டிகளை செழிப்பாக இருக்கிறது, எல்லா விதமான செழிப்பான நிலைகளும் தௌபா செஞ்சா கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்க. இன்னஹு கான கஃபாரா, அவன் ரொம்ப மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதெல்லாம் சொல்லுகின்றார்கள். உங்களுக்கு குழந்தை வேணுமா, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேண்டுமா, அதாவது தோட்டம் துறவுகள் செழிப்பாக இருக்க வேண்டுமா அப்படின்னா மழை பெய்யணுமா, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஏன்னா மழை பெய்யறதுக்கு ஷர்த் அதுதானே, நிபந்தனை. இஸ்திஸ்கா, மழை பெய்வதற்காக வேண்டி தொழுகிறது அப்படின்னு இஸ்திஸ்கா தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டினாங்க. மழை இல்லை என்று சொன்னால் தொழ வேண்டும், 2 ரக்காத் தொழுகணும். அல்லாஹ் தஆலா திறந்த வெளியில போய் மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி அந்த இங்கிருந்து ரொம்ப பணிவாக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு போய் எல்லாரும் சேர்ந்து பாவ மன்னிப்பு தேடணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து அதுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுகை வச்சு ஒரு இமாம் தொழ வச்சு பிறகு தொழுகை முடிச்சு துஆ கேட்டா மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது மாதிரி செஞ்சாங்க, மழை பெஞ்சிச்சு. அதுக்கு பின்னால சஹாபாக்களுடைய காலத்திலும் பெய்தது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்தில் அது மாதிரி செஞ்சாங்க, பெய்தது. மற்றவருடைய காலம் நிறைய வரலாறு நிறைய பார்க்கிறோம். ஆனா இப்ப மழை தேடி தொழுகிறாங்க, மழைக்காக வேண்டி தொழுகிறாங்க, மழையை வர்றதுல இருக்கிற மழையும் போயிடுது. காரணம் என்னன்னு கேட்டா செஞ்சது சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப மழை தொழுகைக்கு நிபந்தனை என்னன்னு கேட்டா தௌபா செய்ய வேணும், இஸ்திக்ஃபார் செய்ய வேணும். இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன், ஹராமே செய்ய மாட்டேன், ஹலாலான வாழ்க்கையாக நான் வாழ்வேன் என்பதாக உறுதி எடுத்துக்கொண்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினார்னா மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எல்லாம் நிறைச்சி வச்சுக்கிட்டு தீமைகள் எல்லாம் நிறைய இருக்குது, இவர் போய் தொழ வச்சாரு தொழுதாரு அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு? எதுவும் கிடைக்கும். அதே அங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மழையை தொடர்ந்து அனுப்புவான். வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுக்கு பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் செழிப்பாக வழங்குவான், நிறைய கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டம் துறவுகளையும் ஆறுகளையும் ஓட செய்வான். தோட்டம் துறவுகளுக்கு தேவையான தண்ணீர் பாசனம் அந்த வசதியும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய உத்தரப்படி தானே சொன்னாங்க அவங்க. அதனால் இங்கே அல்லாஹ் சொல்லுகின்றான், அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுமத்தியக்கும் மத்தான் ஹஸனா, அழகான சுகமாக உங்களை சுகம் பெற செய்வான். இலா அஜல முஸம்மா, குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும். குறிப்பிட்ட காலம் அஜல முஸம்மா என்பது மௌத்து வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அல்லது மௌத்து வரைக்கும் சுகமாக வளர்ச்சிப்பான்னா அப்புறம் கபருக்கு போனா அப்ப அங்க சுகம் கிடைக்காத. அதனால இலா அஜலை முஸம்மா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கேட்டா கியாமத்து நாள் வரைக்கும், இன்னொரு அர்த்தம் கேட்டா சொர்க்கத்தில் நுழையிற வரைக்கும்.
அப்ப சொர்க்கத்தை போயிட்டா அப்புறம் சுகம் தானே, அதுக்கு பின்னால கவலையே கிடையாது. அதனால சொர்க்கத்தில் நுழையும் வரைக்கும் யுமத்தியாவுக்கும் மத்தான் ஹசனா அப்படின்னு அர்த்தம். இலா அஜலி முசம்மாங்கிறதுக்கு 3-4 கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மௌத்து வரைக்கும், இன்னொன்று கியாமத்து நாள் வரைக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப கபருடைய உலகத்திலும் ஆலமுல் பர்சுகளையும் சுகமா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். பிறகு கியாமத்து நாள் சொன்னா மஹ்ஷர் மைதானத்திலும் சுகமா இருப்பாரு, அதுக்கு பின்னால சொர்க்கம் போற வரைக்கும் சுகமா இருப்பார் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல இன்னொரு கருத்து, ஒருத்தர் சந்தேகத்தை கிளப்புறாரு. ஒருத்தர் சொல்றாரு, தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சா சுகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அத்துன்யா சிஜ்னுல் மூமின் அப்படின்னு சொல்லிட்டு, துனியா உலகம் இருக்குதே மூமின்களுக்கு சிறைச்சாலை அப்படின்னு சொன்னாங்களே. சிறைச்சாலையில சுகமா இருக்க முடியுமா? கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கும். அப்போ சிறைச்சாலைன்னு சொன்னாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சிறைச்சாலை அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணுங்கிற அர்த்தம் அல்ல. இப்போ உள்ள சிறைச்சாலையெல்லாம் பார்க்கணும், கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல வேற A கிளாஸ் B கிளாஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதில் வெளியே இப்போ உள்ள இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் வெளியே இருந்தால் சாப்பாடு போகக்கூடாது, அங்கதான் சாப்பாடு போடுவாங்க. ஆனா சில கைதிகள், அரசியல் கைதிகள்லாம் போறாங்க, வெளியே இருந்து எல்லா வீட்டில் சாப்பாடு எல்லாம் கொண்டு போகலாம் வரலாம் அப்படி. அவர் உள்ள இருப்பார் அவ்வளவுதானே தவிர வேற வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. வெளியே இருக்கிறவரும் உள்ள இருக்கிறவர் கொஞ்ச நாளைக்கு இருப்பார். அவர் போயிட்டு வந்தோன்னா அவர் பெரிய தியாகியாக கருதப்படுவார், அவருக்கு பெரிய வரவேற்புகள்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப அவருக்கு இப்போ சிறை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா சொர்க்க மாதிரி. அவருக்கு வெளியே இருக்கிறத விட ரொம்ப வசதியா இருப்பார். இப்ப நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. ஏன்னா இந்த சிறைச்சாலைகளுக்கு போயிட்டு வரக்கூடிய, சிறைச்சாலைங்கிறத பெரிய ஊழல் நிறைந்த ஒரு இடம். இப்போ சிறைச்சாலைங்கிறது முன்ன மாதிரி கைதிகளை பண்படுத்துறது, மனிதனை பண்படுத்துவதற்காண்டி உள்ள இடம் அல்ல, அல்லது தண்டனை கொடுப்பதற்காண்டி இடமும் அல்லது. அது பெரிய ஊழல் நிறைஞ்ச இடம். இப்போ நம்ம பார்க்குற நிறைய செய்திகளை கேள்விப்படுறோம். உள்ளேயே எல்லாம் கஞ்சா வைக்கிறான், இது வைக்கிறான், மது வைக்கிறான், எல்லாம் வைக்கிறான். உள்ள கைதிகள் எல்லாம் விற்கிறாங்க. போலீஸ்காரன் வாங்கலாம், அங்க பாதுகாக்கக்கூடிய ஆள் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் போட்டிருக்கு, பேப்பர்ல போட்டிருக்கிறத நமக்கு என்ன தெரியும், அங்க போனோம். அது மாதிரி ஒரு இடமா இருக்குது. இங்க சிஜ்னுல் மூமின், மூமின்களுக்கு சிறைச்சாலை அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, கட்டுப்பாட்டோடு இருப்பார் அப்படின்னு. கட்டுப்பாடு. இப்ப சிஜின்ல சிறையில இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு, வெளியே போக முடியாது, அவர் இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது. பீச்சுக்கு போறது, அங்க போறது, ஊருக்கு போறது, இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போறது, கோயம்புத்தூருக்கு போறது அப்படிலாம் முடியாது. ஒரு நாள் அவர் அங்கேதான் இருப்பார், கட்டுப்பாட்டோட இருப்பார். ஆனா எல்லா சாப்பாடும் கிடைச்சிருது, அது மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கிறார் இல்லையா. அது மாதிரி மூமின்கள் கட்டுப்பாட்டு, அம்ரு நஹி என்பதிலே கட்டுப்பாட்டோடு இருப்பார். சொல்லப்பட்ட வேலைகளை மட்டும் செய்வார், சொல்லப்படாத வேலைகளை செய்ய மாட்டார். அந்த அளவுல அவர் சிறைச்சாலையில் இருக்கிறவரை போன்று இருப்பார் என்பதாக கருத்தாகும். ஆனா உண்மையிலேயே ஒரு மூமின் என்று சொன்னால் மிக கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான், சிரமம் இல்லாமல் செய்ய முடியாது, சிரமப்பட்டு தான். அந்த சிரமம் எப்பொழுது நீங்கும், எப்ப சிறையிலிருந்து விடுதலை பெறுறாரோ அப்பதான் நீங்கும். உலகம் என்ற சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெறுவது எப்பொழுது, மௌத்து என்பவர் வரும் பொழுதுதான். மௌத்துங்கிற ஒரு விடுதலை வரும் பொழுது இவர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆகி விடுவார். அப்பதான் அவருக்கு ஆர்டர் கிடைக்கும், விடுதலைக்குரிய ஆர்டர். சரி, யுமத்தியழுக்கும் மத்தான் ஹசனா என்பதற்கு இன்னும் சிலர் இப்படி கருத்து சொல்லுகின்றார்கள். உங்களை அழகான சுகமாக அவன் சுகம் பெறச் செய்வான், சுகமாக வாழச் செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ரொம்ப ஆடம்பரமாக படோடோபமாக வாழ்றது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அதுக்கு கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ்தஆலா ஏற்படுத்துவான், கனாஅத் என்ற நிலையை ஏற்படுத்துவான் என்பதாக சொல்லுது. போதும் என்ற மனப்பான்மையோடு வாழ்வார். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு அதிகமான பொருள் இருக்கின்றதோ அவர் பணக்காரர் அல்லர். அவர் பணக்காரர் அல்ல, நிறைய பொருள் இருக்கக்கூடிய பணக்காரர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அவர் பணக்காரர் அல்ல. போதும் என்ற மனம் யாரிடத்தில் இருக்கோ அவர் தான் பணக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால போதும் என்ற மனம் இருந்தால் அவருக்கு எல்லா விதமான சுகமும் கிடைத்துவிடும். போதும் என்ற மனம் இருப்பதுதான் யுமத்தியழுக்கும் மத்தான் ஹசனா என்பதனுடைய விளக்கம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏன்னா போதும் என்ற மனம் கிடைத்து விட்டால், அதாவது இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, எது கிடைத்ததோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது என்பது ஏற்பட்டு விட்டால் இல்லாததின் மீது கவலை வராது, இல்லாத பொருளை பற்றி கவலை வராது. நமக்கு இது இல்லையே அப்படின்னு கவலை வராது. இல்லையே அப்படின்னு கவலை வரல அப்படின்னு சொன்னாலே இவர் ரொம்ப சுகமா இருக்கிறார்னு. அதுதான் யுமத்தியழுக்கும் மத்தான் ஹசனா என்பதனுடைய விளக்கம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் சிலர். அடுத்த ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்,
அல்லாஹ் தஆலா இப்படி தௌபா இஸ்திக்பார் செய்தால் உங்களுக்கு அழகான சுகமாக உங்களை சுகம் பெற செய்வான் குறிப்பிட்ட தவணை வரைக்கும். வயூதி அவன் கொடுப்பான் குல்ல தி ஃபதுலின் ஒவ்வொரு ஃபதுல் உடையவருக்கும் ஃபதுலஹு தன்னுடைய ஃபதுலை கொடுப்பான். என்ன அப்படின்னா குல்ல தி ஃபதுலின் அப்படிங்கிறது இதே மாதிரி பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. குல்ல தி ஃபதுலின் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நல்ல செயல் உடையவருக்கும் எழுதும். நல்ல செயல் சாலிஹான அமல் சொல்ற பாருங்க, அதுக்கு பேர் ஃபதுல் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லுகின்றான். ஃபதுல்ங்கிறதுக்கு ரிஸ்க்னு அர்த்தம் இருக்குது, ஃபதுல்ங்கிறதுக்கு சிறப்பு அப்படின்னு அர்த்தம் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதுல இந்த இடத்துல என்ன அர்த்தங்களா குல்லஸி ஃபதுலின் நற்செயல் உடைய ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் தஆலா தருவான். ஃபதுலஹு அப்படின்னா அவனுடைய பிரதிபலனை, அவனுடைய சவாபை நன்மையை அப்படின்னு. அப்ப ஃபதுலஹு அப்படிங்கிறதுக்கு என்ன கருத்து வரும்? சொர்க்கத்தை தருவான், தன்னுடைய ரஹமத்தை தருவான், தன்னுடைய ரிலா என்ற திரு பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா தருவான் என்பதாக பொருள். அதாவது குல்லதி ஃபதுலின் என்ற அந்த முதல் ஃபதுல் இருக்குது, அதுக்கு அமல சாலிஹ் என்ற அர்த்தம், ஃபதுலஹு என்ற இரண்டாவதுக்கு சொர்க்கம் என்று அர்த்தம். நல்ல செயல் உடைய ஒவ்வொருவருக்கும், நல்ல செயலுடைய ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சொர்க்கத்தை தருவான் என்பதாக பொருள். இன்னொரு அர்த்தம் குல்லதி ஃபதுலின் என்பதற்கு இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற நல்ல செயல்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஃபதுல், தன்னுடைய கருணையை தந்து, தன்னுடைய ரஹமத்தை பொழிந்து அந்த நல்ல செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய, அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார் என்பதால். அவள சாலி ஒருத்தர் செய்யறாருன்னு வச்சுங்க, தொடர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதுல பக்தியோடு செஞ்சால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா அதை மேல் மேலும் அதிகமாக வளர்த்து கொடுக்கின்றார். அதிகமாக அதை செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி விடுகின்றான். ஃபதுலஹு அப்படிங்கிற தன்னுடைய கருணை அப்படிங்கிறதுக்கு வேறு விதமான பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நல்ல செயலுடைய ஒவ்வொருவருக்கும் தன் புறத்தில் இருந்து ரஹமத்தை வழங்குகின்றான், தன்னுடைய நிம்மதியை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். துமானீனத், சகீனத், ரஹ்மத் என்றெல்லாம் அதற்கு பொருள் செய்யப்பட்டிருக்கு. தௌஃபீக் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பேருதவி, யார் நல்ல செயல்களை செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய பேருதவியை கொடுக்கின்றான் என்பதாக. தௌஃபீக் என்று கிடைத்தால் தான் நல்ல செயல்களை செய்வதற்குரிய வாய்ப்பை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும் அப்படின்னு சொல்லாம இல்லையா? தௌஃபீக் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அது அல்லாஹ் தஆலா கொடுப்பான் இஸ்திக்ஃபார் தௌபா செய்தால் என்ற கருத்தும். இஸ்திக்ஃபார் தௌபா செய்தால் யுமத்தழுக்கும் மத்தான் ஹஸனா இலா அஜ்லி முஸம்மா என்பது ஒரு பாக்கியம். இரண்டாவது யூதி குல்ல ஃபீ தி ஃபதுலின் ஃபதுலஹு என்பது இன்னொரு கருத்து. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ஸாதத் ஹஸனாத்துஹு அலா ஸய்யிஆத்திஹி தഖலல் ஜன்னah. இங்க ஒவ்வொரு ஃபதுல் உடையவருக்கும், நல்ல அமல் உடையவருக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையை தருகின்றான் என்று சொன்னால், எவர் ஒருவர் அவருடைய நன்மைகள் அதிகமாகின்றனவோ, நன்மைகளை அதிகமாக செய்கின்றாரோ, பாவங்களை விட தீமைகளை விட அதிகமாக நன்மைகளை செய்கின்றார், அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்பதற்கு இந்த ஆயத்தை ஆதாரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக. நல்ல செயல் உடையவருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஃபதுலை தருகின்றான், சொர்க்கத்தை தருகின்றான். நல்ல அமல் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும். பாவங்களை விட தீமைகளை விட நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்ற கருத்து இதற்குள்ளே இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒமன் ஸாதத் ஸய்யிஆத்துஹு தഖலன் நார். எவர் அதிகமான தீமைகளை செய்கின்றார் அவர் நரகத்திற்கு போய் விடுவார். ஒமன் இஸ்தவத் ஹஸனாத்துஹு ஸய்யிஆத்துஹு கான மினல் ஆராஃப். எவருடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்கின்றனவோ அவர் ஆராஃப் என்ற இடத்திலே இருப்பார். சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக மாட்டார். ஆனா கடைசியில சும்மா யதுகுலுல் ஜன்னah சூரத்துல் ஆராஃப்ல விளக்கம் தந்திருக்கும். அவர் கடைசியில் சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஆனா கொஞ்ச காலம் அந்த ஆராஃப் என்ற இடத்துல இருப்பார். அது ஒரு வேதனை தான் இருக்கு, அது ஒரு தண்டனை தான். சொர்க்கத்துக்கும் போக முடியல, நரகத்துக்கும் போக முடியல, போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் அமில ஸய்யிஅத்தன் குதிபத் லஹு ஸய்யிஅ. எவர் ஒரு தீமையை செய்தால் அவருக்கு ஒரு தீமை தான் எழுதப்படும், பதிவு செய்யப்படும். ஒரு தீமைக்கு ஒரு தீமை சொல்லியிருக்கோம். வமன் அமில ஹஸனத்தன் குதிபத் லஹு அஷ்ர ஹஸனாத். எவர் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படும், பதிவு செய்யப்படும். ஃபைன் உகீப பிஸ்ஸய்யிஅத்தி அல்லதி கானத் அமிலஹா ஃபித் துன்யா. உலகத்தில் ஒரு தீமையை ஒருவர் செய்கின்றார், ஒரு தீமையை செஞ்சிடறார்.
அந்த தீமைக்கு அல்லாஹ்தாலா ஒரு தண்டனையை கொடுத்துறான். உலகத்துல ஏதாச்சும் ஒரு தண்டனை ஏற்படுத்துறான். அந்த தீமையை அழிப்பதற்காக ஒரு தண்டனை எடுத்துறான். பொதுவாகவே எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்திற்காக வேண்டி ஒரு பாவம் அழிக்கப்படுகின்றது, பாவங்கள் அழிக்கப்படுகின்றன என்பது அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஹதீஸினுடைய கருத்து. நிறைய சொல்லியிருக்கு. எந்த தீமை, எந்த பாவம், எந்த தீமை துன்பம் நடந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு தலைவலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, காயம் ஏற்பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு, ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, எல்லாம் துன்பம் தான். இந்த துன்பங்களுக்கு அல்லாஹ்தாலா பாவங்களை போக்கி விடுகின்றான். அதை சொல்லுகின்றார்கள், உலகத்தில் அந்த மனிதன் செய்த ஒரு தீமைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால், ஏதாச்சும் ஒரு தீமை செஞ்சா அதுக்கு தண்டனை கொடுத்தா வச்சுக்க, பக்யத்துலகு அஷர ஹசராத், இந்த தீமையை செய்ததுனால, அந்த தீமையை செஞ்சா தீமைக்கு பதிலாக அல்லாஹ்தாலா என்ன பண்ணிட்டான், ஒரு தண்டனையை கொடுத்தான். ஏதாச்சும் ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு, அந்த துன்பம் ஏற்பட்டதுன்னா அந்த தீமை அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறது என்ன இருக்கு? உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்யறான், அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு நன்மை ஒருத்தன் செய்யறான், 10 நன்மைகள் எழுதப்பட்டுச்சு. ஒரு பாவத்தை செஞ்சான், ஒரு பாவம் எழுதப்பட்டுச்சு. ஏதாச்சும் ஒரு முசீபத்தை அவனுக்கு ஏற்பட்டுச்சு, பாவம் அழிக்கப்பட்டது. இப்ப என்ன இருக்கு மீதி? 10 நன்மைகள் அப்படி பாக்கி இருக்கு. அதை சொல்றாங்க பக்யத்துலகு அஷ்ர ஹஸனாத். அவனுக்கு அந்த அஷ்ர ஹஸனாத் 10 நன்மைகளுக்கு பாருங்க, அது பாக்கியா இருக்கு. இப்போ அடுத்து ஒரு தீமையை செஞ்சான் அந்த மனிதன், அடுத்து ஒரு தீமையை செஞ்சான், என்ன ஆகும்? ஒரு தீமை எழுதப்படும். அந்த ஒரு தீமை ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அழிக்கப்படும், அப்புறம் 10 பாக்கி இருக்கும். இப்படியே அந்த மனிதனுக்கு மாறி மாறி செய்யும் பொழுது அந்த 10 நன்மைகள் இருந்து கொண்டே இருக்கும். சரி, ஒரு தீமையை செஞ்சான், ஒரு தீமை அப்படியே இருக்குது, அதுக்கு பதிலாக அதை அழிப்பதற்கான எந்த துன்பம் அந்த மனிதனுக்கு ஏற்படவே இல்லை. வயில்லம் யுஆகப் பிஹா ஃபித் துன்யா, உலகத்துல எந்த விதமான முசீபத்தும் அவனுக்கு ஏற்படாமலே வாழ்ந்து விட்டு அப்படியே மூத்தாயிட்டான். இப்ப உலகத்திலே எந்த விதமான தண்டனையும் அவன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த பாவங்கள் செய்ததற்காக வேண்டி ஆகிரத்திலே மறுமையிலே சென்ற பின்னாலே இவனுடைய 10 நன்மைகள் இருக்குது பாருங்க, அதுல இருந்து கொஞ்சம் நன்மை எல்லாத்தாலும் எடுத்துருவான். ஒரு நன்மை எடுத்துருவான், ஒண்ணுக்கு ஒண்ணு, ஒரு தீமைக்கு ஒரு நன்மையை எடுத்து அதை சரியாக்கி விடுவான். இப்ப பக்யத்துலகு திஸ்ரு ஆசனாத், அவனிடத்தில் 9 நன்மைகள் பாக்கி இருக்கும். 9 நன்மைகள் பாக்கி இருக்கு. சரி, ஒரு மனுஷன் ஒரு நன்மையை செஞ்சான், 10 நன்மைகள் எழுதப்பட்டு விட்டது. உலகத்தில் இருக்கும் பொழுது 10 பாவங்களை செஞ்சுட்டான், அதுக்கு தண்டனையாக எந்த விதமான துன்பமும் உனக்கு கொடுக்கப்படவில்லை, அப்படியே போயிட்டான் ஆகிரத்துக்கு. இப்ப என்ன ஆகும்? அந்த 10 பாவங்களுக்கு பதிலாக இந்த 10 நன்மைகளும் போயிடும், அழிக்கப்பட்டு போயிடும். இப்ப என்ன நிப்பாவ? வேறு ஆளா நிப்பான். சரி, இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு நன்மை செஞ்சான், 10 நன்மைகள் எழுதப்பட்டு அவனுடைய ஏட்டில் இருக்குது. 11 பாவம் செஞ்சான், 11 பாவங்கள் செஞ்சிட்டான். இப்ப ஆகிரத்துக்கு போறான். இங்க உலகத்துல தண்டனை எதுவும் கொடுக்கப்படல அவனுக்கு, அந்த பாக்கி அப்படியே அந்த தீமைகள் அப்படியே இருக்குது. ஆகிரத்துக்கு போன உடனே என்ன ஆகும்? 11 பாவங்களுக்கு பதிலாக இந்த 10 நன்மைகள் எடுக்கப்பட்டு விடும், இவன் அழிக்கப்பட்டு விடும். 10 நன்மைகள் இருக்காது, பாக்கி என்ன இருக்கும்? ஒரு பாவம் இருக்கும். அந்த ஒரு பாவத்தினால நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். ஒரு பாவத்தினாலும் கருத்தல்ல, இப்படி நிறைய இருக்குது. அது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நரகத்துக்கு போகக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுவிடும். இப்ப பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். 1க்கு 1, 1க்கு 10. கடைசியில என்னாச்சுன்னு கேட்டா, இந்த 10 அந்த 1ங்கிறது 10ஐ மிகைத்து விட்டது. 1ங்கிறது 10ஐ மிகைத்து விட்டது. ஹலகமன் ஹலப ஆஹாதுஹு அலா ஆஷாரிஹி, எவருடைய ஒற்றைப்படையான எண்கள் எவருடைய 10களை மிகைத்து விட்டதோ அந்த மனிதன் நாசமாகி விட்டான் அப்படின்னு சொன்னான். ஒன்னொன்னா ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படுது, ஒரு நன்மைக்கு 10 நன்மை எழுதப்படுது. ஆனா நன்மைகளை அதிகமா செய்யாம பாவங்கள் அதிகமா செஞ்சிட்டு இருந்த காலத்தினால இந்த மனிதனுடைய பாவங்கள், அந்த நன்மைகள் பாவங்களை சாப்பிட்டுச்சு. மிஞ்சினது பாவங்கள் தான் மிஞ்சிச்சு, நாசமாயிட்டான், அழிஞ்சு போயிட்டான், நரகத்துக்கு போயிட்டான் என்பதா சொல்லுகின்றார். அதாவது இதுல இருந்து விளக்குறது என்னன்னு கேட்டா, அதனால பாவங்களை செஞ்சா சரி, நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அப்புறம் வேணா நன்மை செஞ்சுக்கிறேங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தைரியம் கூடாது. அல்லாஹ் தாலாவுடைய விஷயத்துல ஜுரத், தைரியம் வந்து விடக்கூடாது. பரவாயில்ல, அல்லாஹ் தாலா 1க்கு 10 தர்றான் இல்லையா, நான் லைலத்துல் கத்ர் வந்துட்டோம், ரமலான் மாசம் வந்துட்டோம், 100 நன்மைகள் செஞ்சிடறேன், 1000 நன்மைகள் செஞ்சிடறேன், 10,000 நன்மைகள் செஞ்சிடறேன், அப்ப நிறைய நன்மைகள் கிடைக்கும், இதெல்லாம் போயிடுங்க, பரவாயில்ல அப்படிலாம்.
அப்படி தைரியம் வந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே தர மாட்டான் அல்லாஹ். ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த தைரியம் எதிர்ப்பு அல்லாஹ்வுடைய சட்டங்களிலே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தாலே பெரிய ஆபத்து வந்துடும். சில குழந்தைகளை அல்லாஹ் சில குழந்தைகளை நரகத்திற்கு அனுப்புவான் கியாமத் நாள். அது ஏன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது, காரணம் சொல்ல முடியாது, காரணம் கேட்கக்கூடாது. குழந்தைகள் நரகத்துக்கு அனுப்புவான். ஏன்னா ஹதீஜா நாய் கேட்டதுக்கே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய குழந்தையை பற்றி கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். எனக்கு முந்திய கணவனுக்கு பிறந்த குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர்கள் நரகத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஜாவுக்கு முந்தின கணவன் மூலமாக பிறந்த குழந்தைகள், அவங்க காஃபிருடைய நிலையில இருந்த முஷ்ரிக்குடைய நிலையில இருந்தாங்க, ஜாஹிலியத்தில் இருந்தாங்க. அப்ப அந்த கணவன் மூலமாக பிறந்த குழந்தைகள் நரகத்தில் இருக்காங்க. ஹதீஜாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏற்பட்டது என்பதாக சொல்றது. அதுக்கு ஆறுதலுக்காக சில விஷயங்களை சொன்னார்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி குழந்தைகள் நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அந்த குழந்தைகள் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கும், எங்களை ஏன் நரகத்துக்கு அனுப்புற அப்படின்னு கேட்கும். எங்களை ஏன் நரகத்துக்கு அனுப்புற? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இவர்களை நரகத்திற்கு கட்டாயமாக நீங்கள் அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டா அவர்கள் எதிர்த்து கேட்டார்கள் என்ற காரணத்தினர். சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நரகத்துக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைகள் பேசாம போயிட்டே இருக்கும். மலக்குகள் இழுத்துட்டு போவாங்க, போயிட்டே இருக்கும், எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவர்கள் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டு என்ன அந்த குழந்தைகளை சரித்து சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். அப்ப எங்களை மட்டும் ஏன் நரகத்துக்கு அனுப்புற அப்படின்னு திருப்பி இவங்க கேட்பாங்க. இந்த குழந்தை நீங்க எதிர்த்து கேட்டீங்க, அதனால திருப்பி போங்க. என்கிட்ட எதிரெல்லாம் கேட்கக்கூடாது, எதிர்த்தெல்லாம் கேட்கக்கூடாது. நான் என்ன சொன்னேனோ அதே சட்டம் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு. என்ன, அல்லாஹ் தஆலா கேட்கப்பட மாட்டான், அவன் தான் எல்லாவற்றையும் எல்லாரையும் கேட்கக்கூடியவன். அதனால எதிர்த்து கேட்டான், அது தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாவே அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை வந்துடும் அப்படின்னாரு. இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பிறகு மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லிட்டு ரெண்டு கருத்துக்கள் அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த ரெண்டு இஸ்திக்ஃபார் தௌபா செய்தால் யுமத்தியக்கும் மத்தான் ஹஸனா, அழகான சுகமாக உங்களை சுகம் பெற செய்வான் அல்லாஹ் தஆலா உலகத்தில். அதே மாதிரி யூத்தி குல்லதி ஃபதுலின் ஃபதுலா அப்படிங்கிறது தன்னுடைய கருணையை, அந்த நல்ல செயலுடையவருக்கு தன்னுடைய கருணையை, தன்னுடைய ஜன்னத்தை தருவான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எழுந்து என்ன விளங்குது அப்படின்னு கேட்டா, இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்திக்ஃபார் தௌபா செய்வதின் காரணமாக உலகத்திலும் சுகமான வாழ்க்கை கிடைக்கும், ஆகிரத்திலும் சுகமான வாழ்க்கை கிடைக்கும். உலகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை யுமத்தியக்கும் மத்தான் ஹஸனா என்ற வாசகம் தெரியப்படுத்துகின்றது. வயூத்தி குல்லதி ஃபதுலின் ஃபதுலா என்ற வாசகம் ஆகிரத்திலே சுகமான வாழ்க்கை கிடைக்கும், ஜன்னத்துடைய வாழ்க்கை கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்துகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னும் சிலருடைய கருத்து இப்படியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரெண்டு சொல்றான், இஸ்திக்ஃபார் தௌபா ரெண்டு சொல்றான். இஸ்திக்ஃபார் செய்தால் யுமத்தியக்கும் மத்தான் ஹஸனா என்பது கிடைக்கும், தௌபா செய்தால் யூத்தி குல்லஃபி தி ஃபதுலின் ஃபதுலா என்பது கிடைக்கும். ஆகிரத்திலே கிடைக்கக்கூடிய தௌபாவின் மூலமாக, உலகத்திலே கிடைக்கக்கூடியது இஸ்திக்ஃபாரின் மூலமாக என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மாற்றமான கருத்து. இதையும் சில உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். ரூஹுல் மஆனி என்ற தஃப்ஸீரிலே இந்த கருத்து எழுதப்பட்டிருக்கின்றது. வயின் தவல்லோ, எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வயின் தவல்லோ, நீங்கள் புறக்கணித்தால், மக்காவாசிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகின்றார். நீங்கள் புறக்கணித்தால், நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் புறக்கணித்தால், ஏற்றுக்கொள்ளவில்லையானால், இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் கபீர், நான் உங்களின் மீது மிகப்பெரிய ஒரு நாளுடைய தண்டனையை பயப்படுகின்றேன். ஒரு பெரிய நாள் வரும், அந்த நாள் கடுமையான தண்டனை இருக்கும், அந்த தண்டனையை நான் பயப்படுகின்றேன். நான் பயப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது, நான் பயப்படுறேன். அதனால நீங்க அந்த தண்டனை வைத்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் நான் சொல்லுவதை கேளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். பயன் தவல்லோ, நீங்கள் புறக்கணித்தால், இன்னி அகாஃபு அலைக்கும், நிச்சயமாக நான் உங்களின் மீது பயப்படுகின்றேன், அஸாப யௌமின் கபீர், பெரிய நாள். சில இடங்கள்ல பயங்கரமான நாள், யௌமுன் அலீம் அப்படின்னு சொல்றான். சில இடங்கள்ல மகத்தான நாள், யௌம அலீம். சில இடங்கள்ல யௌமுன் அலீம், அதாவது நோவினை தரக்கூடிய நாள் என்பதாக நோவினை தரக்கூடிய வேதனையின் நாள் என்பதாக சொல்லுகின்றார்.
இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பெரிய நாள், பயங்கரமான நாள் அப்படிங்கிறதுக்கு பெரிய நாள் என்பதாக சொல்லுங்க. இலல்லாஹி மர்ஜிஉக்கும், அல்லாஹ்வின் பக்கம்தான் நீங்கள் திரும்பி செல்லக்கூடிய இடம் இருக்கின்றது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான். எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றவன். யார் இறந்து விடுகின்றார்களோ அவர்களை எல்லாம் உயிர்ப்பித்து தன் சமூகத்திற்கு கொண்டு வருவதற்கு ஆற்றல் பெற்றவன் என்ற கருத்தும் இருக்கின்றது. அதே போன்று யார் நன்மைகளை செய்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் தருவதற்கும் ஆற்றல் பெற்றவன். யார் தன்னுடைய சொல்லை கேட்காமல் புறக்கணித்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை தருவதற்கும் ஆற்றல் பெற்றவன். யாரும் அவனுடைய அந்த நன்மை தந்தாலும் சரி தண்டனை தந்தாலும் சரி யாரும் அவனை தடுக்க முடியாது. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் என்று சொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாரும் அவனுடைய தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியாது, அவனுடைய தீர்ப்புக்கு எதிராக சொல்ல முடியாது, கருத்து சொல்ல முடியாது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீது அவன் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் என்பதால். ஆக எல்லா விஷயங்களும் அவனிடத்தில் தான் போய் சேரும். எல்லா உலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருளும் அவனிடத்தில் தான் போய் சேரும். ஏன்னா எல்லா பொருளும் அவனிடத்தில் தான் வந்துச்சு. அதனால் எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு எல்லா பொருளும் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதையும் அந்த மர்ஜிஉக்கும் இலல்லாஹி மர்ஜிஉக்கும் என்ற வாசகம் தெரியப்படுத்துகின்றது. அடுத்த அல்லாஹ் கருத்தை சொல்லுகிறார். அலா இன்னஹும் யஸ்னூன சுதூரஹும் லியஸ்தக்ஃபூ மின்ஹு. இந்த குறைஷியர்களிலே அல்லது முனாஃபிகீன்களிலே சிலர் இப்படி சொல்லுவார்கள். அஹ்ரஸ் இப்னு ஷுரைக் என்று ஒருவன் இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய விரோதியாக இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தா ரொம்ப இனிமையா பேசுவான். அந்த பேச்ச பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப இனிப்பா பேசும். ஹுலுவல் கலாம் ஹுலுவல் மன்லர் என்பதாக அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப இனிமையான பேச்சு, இனிமையான பார்வை. அப்படி பார்க்கும்போதே ரொம்ப அன்பொழுகக்கூடிய பார்வையா இருக்கு. பேசும்போது ரொம்ப அழகா பேசுவான். ஆனா உள்ள இதயத்துல பூராவும் தீமையை நிறைச்சி வச்சிருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் மூமின்களை பற்றியும் பல விதமான தீமைகளை மறைச்சி வச்சிருந்தான். அதே போல சில நேரங்களில் இந்த முனாஃபிகீன்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், முஷ்ரிக்கீன்களும் செய்தார்கள். நம்ம அதாவது எந்த பேச்சு பேசலாம் அவர் தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ள கதவை தாழ் போட்டுக்கிட்டு உள்ள உட்கார்ந்து ரகசியமா சில திட்டங்களை போட்டா அவருக்கு என்ன தெரியவா போகுது? நம்ம ரகசியமா பேசுவோம், யாருக்கும் தெரியாம ரகசியமாக பேசுவோம் அப்படின்னு பேசினாங்க சில பேச்சுக்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியத்தானே செய்யும், உடனடியாக அல்லாஹ் தஆலா சொல்லிடுவோம். அதை அந்த மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, உலக மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை, இந்த வாசகத்தை, இந்த ஆயத்தை சொல்லுகின்றார். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் யஸ்னூன சுதூரஹும், அவர்கள் தங்களுடைய நெஞ்சுக்குள்ளே மறைத்து வைக்கின்றார்கள், நெஞ்சுக்குள்ளே மறைத்து வைக்கின்றார்கள். லியஸ்தக்ஃபூ மின்ஹு, அவரிடத்திலிருந்து அவர்கள் மறைப்பதற்காக வேண்டி. அவரிடத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து செய்திகளை மறைப்பதற்காக வேண்டி நெஞ்சுக்குள்ளே மறைத்து வைக்கின்றார்கள். அவர்கள் வெளியே பேசும்போது, அதாவது அந்த மனிதன் பேசுவான், ரொம்ப இனிமையா பேசுவான், நல்லா பாசமா இருக்கும் அவனுடைய பேச்சு பார்வை எல்லாம். நபியை நீங்க ஏமாந்துடாதீங்க, அவன் வெளி தோட்டத்தில் அப்படி அழகா பேசிக்கிட்டு இருக்கிறான், உள்ள விஷத்தை நிறைச்சி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடு. முனாஃபிகீன்களும் அப்படி சொன்னாங்க. மக்காவுக்கு மதீனாவுக்கு போன பின்னாலும் கூட சொன்னாங்க. வைதா கல்லக்னல் அபுவாபனா வஸ்தக்ஷைனா சியாபனா வஸன்னைனா சுதூரனா அலா அதாவத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமன் யஅலமு பினா அப்படின்னு சொன்னாங்களாம். நாங்க எங்க வீட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு தாழ்பா போட்டுட்டு எங்களுடைய துணிகளை எல்லாம் நன்றாக மறைத்து கொண்டு யாருக்கும் தெரியாம முக்காடு போட்டுக்கிட்டு எங்களுடைய நெஞ்சுக்குள்ள அவருடைய விரோதத்தை மறைத்து வைத்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரோதத்தை மறைத்து வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு திட்டம் போட்டால் பேசினால் யாருக்கு அது தெரிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா இன்னஹும் யஸ்னூன சுதூரஹும், அவர்கள் நெஞ்சுகளிலே அவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். லியஸ்தக்ஃபூ மின்ஹு, அவரை விட்டு மறைத்துக் கொள்வதற்காக செய்திகளை, தங்கள் இடக்கூடிய திட்டங்களை மறைத்துக் கொள்வதற்காக செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா அலா சொல்லிட்டு, அலா ஹீன யஸ்தக்ஷூன சியாபஹும் யஅலமு மா யுஸிர்ரூன வமா யுஅலின், அவர்கள் தங்களுடைய துணிகளை தங்களுடைய தலைகளின் மீது போட்டு மூடிக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் பேச்சுக்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். லியஸ்தக்ஃபூ மின்ஹு அலா ஹீன யஸ்தக்ஷூன சியாபஹும்,
தங்களுடைய துணிகளை தங்களுடைய தலைகளின் மீது போட்டு மூடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவரிடத்திலிருந்து அவர்கள் மறைத்துக் கொள்ளுகின்றார்கள். சொல்லிடுங்க, யஅலமு மா யுஸிர்ரூன மா யுஅலினூன். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவர்கள் ரகசியமாக செய்கின்ற வேலைகளையும் பேச்சுக்களையும், வமா யுஅலினூன் அவர்கள் பகிரங்கமாக சொல்லக்கூடிய பேச்சுக்களையும் வேலைகளையும் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அலீமும் பிதாத்தி சுதூர், நெஞ்சங்களிலே உள்ளவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு அது பூராத்தையும் அறிஞ்சவனாக இருக்கு. அல்லாஹ் தஆலா நெஞ்சுக்குள்ள மட்டுமல்ல, இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அணுவையும் அறிந்தவன் என்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய. அதனால இது அந்த காபிர்கள் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, மக்காவாசிகள் முனாஃபிகீன்கள். நம்ம மறைவா செஞ்சா, ரகசியமா ஒரு விஷயத்தை செஞ்சா அது அல்லாஹ்வுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுக்கு நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தெரியும். நம்ம எப்படி நம்பணும்? அந்த நினைப்பை கொடுப்பதே அல்லாஹ் தஆலா தான். நமக்கும் எச்சரிக்கை இருக்கின்றது, ரகசியமாக எந்த பாவத்தை செய்து விட்டாலும் கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். ரகசியமா ஒரு பாவத்தை செய்தால் அல்லாஹ்வுக்கு தெரியும். என்ன சொல்ல போனா, அந்த ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை உண்டாக்கினவே அவன் தான், அல்லாஹ் தஆலா தான் அந்த எண்ணத்தை உண்டாக்கினான். அதனால் அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியாமல் இருக்க முடியாது என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றான். ஆக கேட்டவற்றிலிருந்து அல்லாஹுடைய சக்தி, அவனுடைய தன்மைகள், அவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், உலகத்தில் இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்பை தவற விட்டு விட்டால் பிறகு கிடைப்பது என்பது முடியாத காரியமாயிடும். வாய்ப்பை தவற விடக்கூடாது. வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? வாய்ப்பு கிடைச்சப்பவே பயன்படுத்தலைங்க, விட்டுட்டங்க அப்படின்னு சொல்லி கை சேதப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ், உலகத்தினுடைய வாழ்க்கை வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான், மிகப்பெரிய பாக்கியமாக தந்திருக்கின்றான். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அத்தகைய நல்ல தன்மைகளை, பண்புகளை மன இருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على